ஒரு பிளேன் வந்து எப்ப ரொம்ப பாதுகாப்பா இருக்கு? ஒரு பிளேனுக்கு எப்ப ஆபத்தே இல்ல? அத பூமியில நிறுத்தி இருக்கும் போது ஆபத்து கிடையாது. ஏன்? என்ஜின் கோளாறே வராது. ஆனே பண்ணலையே, அப்புறம் எப்படி என்ஜின் கோளாறு வரும்? அப்புறம் அதை கடத்த மாட்டான் யாரும். பூமியில இருக்கு, அப்புறம் எப்படி கடத்திட்டு போக முடியும்? மேல இருந்தா கடத்திட்டு போவா, கடத்தல் வராது. சரி, உள்ள இருக்கிற பிளேன் வெடிக்காது, எரிபொருள் பற்றாக்குறை வராது, திடீர்னு பெட்ரோல் தீர்ந்து போச்சுங்கிறது வராது. அப்புறம் இறங்கும் போது அந்த சக்கரத்தை வெளியே விடுமே, அது சமயத்துல விடாது. டொம்னு மோதி எத்தனையோ பிளேன் போயிருக்கு. அதெல்லாம் ஒரு ஆபத்தும் இல்ல. எப்ப சேஃப்? கரையில் இருக்கிற போது ஒரு விமானம் பாதுகாப்பாக இருக்கிறது. ஒரு ஷிப் எப்ப பாதுகாப்பா இருக்கு அப்படின்னா, கரையில் இருக்கிற போது ஒரு கப்பல் பாதுகாப்பாக இருக்கு. ஏன்? அது மோதாது, டைட்டானிக் கப்பல் மாதிரி உடையாது, மூழ்கி போவாது, கரையில இருந்தா பாதுகாப்பா இருக்கும். ஒன்ன மறந்துடக்கூடாது. கரையில் இருக்கிற போது விமானம் பாதுகாப்பாக இருக்கிறது, கரையில் இருக்கிற போது கப்பல் பாதுகாப்பாக இருக்கிறது. ஆனால் கரையில் இருப்பதற்காக விமானம் கட்டப்படவில்லை, கரையில் இருப்பதற்காக கப்பல் கட்டப்படவில்லை. ஆபத்துக்களை எதிர்கொண்டு அவை செல்வதற்காகத்தான் தரப்பட்டிருக்கிறது. மனித வாழ்க்கையும் ஆபத்துக்களை எதிர்கொண்டு வெல்வதற்காகத்தான் தரப்பட்டதே ஒழிய பாதுகாப்பாக ஒதுங்கி இருப்பதற்கு அல்ல. என்னுடைய வெற்றி நிச்சயங்கிற புத்தகத்தில் நான் அதை எழுதியிருக்கிறேன். வெற்றி நிச்சயங்கிற புத்தகத்தில் நான் நிறைய செய்தி எழுதியிருக்கிறேன்.